Dear students, this is Aruna and I hope you all are doing well. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் அணிகள் மற்றும் அணிக்கோவைகள் எக்ஸாம்பிள் 1.17 பார்க்க போறோம். given one மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. find the rank of the matrix by reducing it to row echelon form. row echelon formல இந்த மேட்ரிக்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம ரெடியூஸ் பண்ணி கொண்டு வந்துட்டு அதோட ரேங்கை ஃபைண்ட் பண்ண போறோம். let A equal to given matrix ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் இருக்கு. நமக்கு row echelon form அப்படின்னா இந்த 3 பிளேஸும் நம்ம 0 கொண்டு வரணும். இதுதான் நம்மளோட டார்கெட். அதனால ஃபர்ஸ்ட் ரோவோட 2 மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ஷன் பண்ணா இந்த பிளேஸ் 0 கொண்டு வந்துடலாம். இந்த மேட்ரிக்ஸ்க்கு நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஈக்குவல் அப்படின்னா ஈக்குவல்னு சிம்பிள் ரைட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே ரைட் பண்ணுங்க 1 2 3. செகண்ட் ரோவை தான் R2 மைனஸ் 2R1 பண்ண போறோம். இதோட 2 மல்டிப்ளை பண்ணி இதை சப்ட்ராக்ஷன் பண்ணுங்க. 2 மைனஸ் 2 0 ஆயிடும். இங்க 4 R2 வந்துட்டு 1 மைனஸ் 2 இன்டு R1 வந்துட்டு 2. Therefore 1 minus 2 2s are 4. Therefore answer is minus 3. Next R2 வந்துட்டு 4 minus 2 into R1 வந்துட்டு 3. 4 minus 2 3s are 6. 4 minus 6 minus 2. Third row அப்படியே ரைட் பண்ணுங்க 3 0 5. நெக்ஸ்ட் நம்மளோட டார்கெட் இந்த பிளேஸை நமக்கு 0 கொண்டு வரணும். அதனால இந்த ஃபர்ஸ்ட் ரோவோட 3 மல்டிப்ளை பண்ணி இதோட சப்ட்ராக்ஷன் பண்ணுங்க. இந்த பிளேஸ் 0 கொண்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே ரைட் பண்ணுங்க 1 2 3. செகண்ட் ரோவும் ரைட் பண்ணிக்கோங்க 0 minus 3 minus 2. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோவோட 3 மல்டிப்ளை பண்றோம். அதான் R3 minus 3R1. இங்க 3 minus 3 நமக்கு 0 ஆயிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு R3 வந்துட்டு 0 minus 3 into R1 வந்துட்டு 2. 3 2s are 6. மைனஸ் இருக்கிறதால minus 6. நெக்ஸ்ட் வந்துட்டு R3 வந்துட்டு 5 minus 3 into R1 வந்துட்டு 3. 5 minus 3 3s are 9. 9ல 5 போச்சுன்னா 4. அங்க மைனஸ் இருக்கிறதால minus 4. நெக்ஸ்ட் நம்ம இந்த பிளேஸ் டார்கெட் பண்றோம். இந்த பிளேஸ் நம்ம 0 கொண்டு வரணும். அப்படின்னா இந்த செகண்ட் ரோவோட 2 மல்டிப்ளை பண்ணி இதை சப்ட்ராக்ஷன் பண்ணுங்க. நமக்கு இந்த பிளேஸ் 0 வந்துடும். ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவும் அப்படியே ரைட் பண்ணுங்க 1 2 3 0 minus 3 minus 2. நம்ம R2ல இருந்து R2 2ஆல மல்டிப்ளை பண்ணி R3 சப்ட்ராக்ஷன் பண்ணலாம். R3யோட R3 அப்படியே வச்சுட்டு R2 2ஆல மல்டிப்ளை பண்ணி இதையும் சப்ட்ராக்ஷன் பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவும் அப்படியே ரைட் பண்ணிட்டோம். இந்த தேர்ட் ரோ இருக்கு பாருங்க இந்த பிளேஸ்ல அதான் R3 tends to R3 minus 2R2 நான் போட்டிருக்கேன். நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2R2 minus R3 நம்ம ரைட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 0 அப்படிதான் இருக்கும். இங்க minus 6 minus 2 into minus 3. minus 6 minus minus plus 2 3s are 6. minus 6 plus 6 0. நெக்ஸ்ட் வந்துட்டு R3 வந்துட்டு minus 4 minus 2 into R2 என்ன minus 2. minus 4 minus minus plus 2 2s are 4. Therefore minus 4 plus 4 0 ஆயிடும். We found row echelon form. நமக்கு how many non-zero rows இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 non-zero rows. Therefore rank of A equal to 2. Hence the solution. Next example 1.18 ஓட solution பார்க்க போறோம். Find the rank of the matrix. The given matrixக்கு நமக்கு rank find பண்ணணும் by reducing it to an echelon form. நம்ம echelon form methodsல கொண்டு வந்து இந்த given matrixம் reduce பண்ணிட்டே வரணும். row echelon formல வந்தோடனே இதோட rank நம்ம find பண்ணலாம். நமக்கு 3 rows 4 columns இருக்கு. இது வந்து 3x4 matrix. நம்ம இந்த 3 place நம்ம 0ன்னு கொண்டு வரணும். அதான் நம்மளோட ரோ எஸ்லான் ஃபார்ம். இந்த R2 ஓட 2 மல்டிப்ளை பண்ணிட்டா இதனோட சப்ட்ராக்ஷன் பண்ணிட்டா நமக்கு என்ன ஆயிடும் ஈஸியா நமக்கு ஒரு பிளேஸ் 0 கொண்டு வந்துடலாம். அதனால இந்த R2 ஓட 2 ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே 2 minus 2 4 3. R2 tends to 2R2 minus 6
4 2s are 8, minus 4, minus 2. Next இந்த third row அப்படியே ரைட் பண்ணுங்க. 6 2 minus 1 7. இந்த first row அப்படியே ரைட் பண்ணிட்டோம். R2 tends to R2 plus R3. இந்த ரெண்டு ரோவை ஆட் பண்ணா நமக்கு இந்த பிளேஸ் 0 ஆயிடும். So minus 6 plus 6 0. 8 plus 2 10. Minus 4 minus 1 minus 5. Minus 2 plus 7 plus 5. இந்த third row அப்படியே ரைட் பண்ணுங்க. 6 2 minus 1 7. நெக்ஸ்ட் இந்த பிளேஸ் 0 கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோவோட 3 மல்டிப்ளை பண்ணி இதை சப்ட்ராக்ஷன் பண்ணா நமக்கு இங்க 0 வந்துடும். ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவும் என்ன சேஞ்சஸ் இல்லை அப்படியே ரைட் பண்ணிட்டோம். தேர்ட் ரோவில் இந்த பிளேஸ் 0 ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக R3 tends to R3 minus 3R1 பண்றோம். ஆர் அதர்வைஸ் நீங்க இதோட 3 மல்டிப்ளை பண்ணி இது இங்க இருந்து சப்ட்ராக்ஷன் பண்ணலாம் நம்ம. இப்போ நமக்கு இந்த பிளேஸ் 0 ஆயிடும். நெக்ஸ்ட் இங்க பாருங்க செகண்ட் காலத்துக்கு வாங்க. R3 நமக்கு என்ன 2 minus 3 into R1 நமக்கு minus 2. Therefore 2 minus it minus plus ஆயிடும். 3 2s are 6. 2 plus 6 8. நெக்ஸ்ட் வந்துட்டு தேர்ட் காலம் வாங்க. R3 என்னன்னா minus 1 minus 3R1. ஆனா 3R1 நமக்கு 4. minus 1 minus 3 4s are 12. Therefore minus 13. Next R3 7 minus 3 into R1 3. 7 minus 3 3s are 9. 9ல 7 போச்சுன்னா 2. அங்க மைனஸ் இருக்கிறதெல்லாம் minus 2. நெக்ஸ்ட் நமக்கு இப்ப இந்த பிளேஸ் 0 கொண்டு வரணும். இந்த செகண்ட் ரோல பாருங்களேன். இங்க 10 minus 5 5 இருக்கு. அதனால நம்ம 5 ஆல இதை டிவைட் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துக்கிற கிவன் மேட்ரிக்ஸை நம்ம ரெடியூஸ் பண்ணிடணும். இப்ப இந்த செகண்ட் ரோவை 5 ஆல டிவைட் பண்ணுங்க. அது R2 tends to R2 by 5. அப்புறம் 0 2 minus 1. தேர்ட் ரோ அப்படியே ரைட் பண்ணுங்க. 0 8 minus 13 minus 2. இந்த பிளேஸ் 0 கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இத 4 ஆல மல்டிப்ளை பண்ணி இத சப்ட்ராக்ஷன் பண்ணா நமக்கு இந்த பிளேஸ் 0 வந்துரும். ஃபர்ஸ்ட் ரோவும் செகண்ட் ரோவும் அப்படியே ரைட் பண்ணிட்டோம். தேர்ட் ரோல R3 tends to R3 minus 4R2 பண்ணாதான் நமக்கு இந்த பிளேஸ் 0 வரும். இந்த பிளேஸ் 0. அது மாதிரி இத 4 மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ஷன் பண்ணா இதுவும் 0. இங்க பாருங்க R3 நமக்கு என்னன்னா minus 13 minus 4 into R2 minus 1. minus 13 minus minus plus 4 into 1 4. minus 13ல 4 போச்சுன்னா minus 9. next fourth column வாங்க. R3 minus 2 minus 4 into R2 வந்துட்டு 1. so minus 2 minus 4 into 1 4. ஆனா minus 6. இப்போ லாஸ்டா கொண்டு வந்த மேட்ரிக்ஸ் நமக்கு ரோ எஸ்லான் ஃபார்ம்ல இருக்கு. ஆனா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபைண்ட் அப் பண்ண மேட்ரிக்ஸ் ரெடியூஸ் பண்ணலாம். அதனால இந்த R3ல பாருங்க 3 ஆல டிவைட் பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட் ரோவும் செகண்ட் ரோவும் எந்த சேஞ்சஸும் இல்ல அப்படியே ரைட் பண்ணுங்க. தேர்ட் ரோல தான் நம்ம 3 ஆல டிவைட் பண்றோம். ஏன்னா ரெண்டுத்துலயும் காமனா 3 ஆல டிவைட் பண்ணலாம். R3 tends to R3 divided by 3. இங்க 0 0 0 by anything 0 தான். சோ இந்த ரெண்டு பிளேஸும் 0 தான். இங்க minus 9 divided by 3 minus 3. இங்க minus 6 divided by 3 minus 2. This is the row echelon form. நமக்கு இந்த லாஸ்ட் இந்த ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் வந்துட்டு ரோ எஸ்லான் ஃபார்ம் மெத்தட்ஸ்ல இருக்கு. இப்போ how many non-zero rows அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 3 ரோஸுமே non-zero rows தான். Therefore rank of A equal to 3. how many non-zero rows இருக்கோ அதான் நமக்கு ரேங்க். நமக்கு இங்க 3 non-zero rows இருக்கு. Therefore rank 3. Hence the solution. Thanks for watching.